நீ என்னடி பிட்டு படத்தில் வர மாதிரி உட்காந்துருக்க அப்படின்னு. ஆனால் இந்த மூவியில் வந்து கவினோட அந்த ஆணவ படுகொலையை கொஞ்சம் அவர் கொண்டு வந்திருப்பார். இப்போ சொன்ன அவங்க டியூட் படம் எதிர்காலத்தை எடுத்திருக்காங்க. எதிர்கால மக்கள்லாம் இப்படி மாறிட்டாங்க. இன்னைக்கு கேவலமான அந்த ரசிகர் வெற்றியினால தான் 41 உயிர் போனுச்சு. மாரி செல்வராஜ் பார்க்குறோமா, நீங்கள் யார் படம் எடுக்கிறா, யாரை பார்த்து இன்ஃப்ளூன்ஸ் ஆகுறது மேட்ரு. லோகேஷ் கனகராஜை பார்த்து இன்ஃப்ளூன்ஸ் ஆகணும்னு வைங்களேன். இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா சினிமாவும் அரசியலும் அப்படிங்கிற ஒரு டாபிக். ஆக்சுவலாக இந்த டாபிக் ஏன் நாங்கள் எடுத்தோம் அப்படின்னு ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, ரீசெண்டாக வர சினிமான்னு கிடையாது, தமிழ் சினிமாக்களில் பர்டிகுலர் சினிமாவை பார்த்தோம் அப்படின்னா அரசியல் சினிமா ரெண்டுமே கோரிலேட் ஆகி நிறைய விஷயங்கள் இருக்குது. எஸ்பெஷலி மாரி செல்வராஜ், ரஞ்சித், வெற்றிமாறன் படங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அரசியலும் சினிமாவும் வந்து ரொம்ப நிறைய கோரிலேட் ஆகிருக்கும். அது என்ன பார்வையில் நம்ம பார்க்குறோம் ஆக்சுவலாக, அதை வந்து நம்ம சரியான பார்வையில் தான் பார்க்குறோமா, அது எல்லா பொது ஆடியன்ஸுக்கும் அவங்களோட பார்வை என்னவா இருக்குது, அது குறித்த நம்மளோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ கரண்ட்டாக ரிலீஸ் ஆன டியூட் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. இனிஷியலாக நம்ம என்ன நினச்சோம் அப்படின்னா, அது ஒரு ஜாலியான ஒரு பிரதீப் ரங்கநாதன் படம்ன்ட்டு நிறைய பேருக்கு நாங்கள் சர்வே எடுத்ததுலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரதீப் ரங்கநாதன் படம் ஜாலியாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட் நிறைய பேர் வச்சாங்க. ஆனால் படம் பார்த்துட்டு வந்த ஜென்சி கிட்ஸ் கூட ஈவன் ஒரு 22 இயர்ஸ் ஓல்டு கிட்டு கூட என்ன சொன்னாங்கன்னா, என்ன படம் எடுத்திருக்காங்க, இவன் அவனை கட்டிக்கிறானா, இவனை கட்டிக்கிறானா, அதாவது அந்த படத்தோட கோருங்கிற ஒன்று இருக்குல்ல, அதை பற்றி யாருமே பேசலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் நினைக்கிறேன் அந்த படத்தோட கோர் அப்படிங்கிறது யாருமே பேசலை. அதை விட்டுட்டு இவன் அவனை கட்டிக்கிறான், இவனை கட்டிக்கிறான் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் மட்டுமே அது வந்து லிட்டரலாக சொல்ல போனோன்னா அது கக்கோல்டு அப்படிங்கிற ஒரு கக்கோல்டுனா தெரியுமில்ல உங்களுக்கு, கக்கோல்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் கொண்டு போயிட்டாங்க. அது எவ்வளோ பெரிய அபத்தம் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சது. உங்களுக்கும் அப்படி தெரிஞ்சதா அப்படிங்கிறது வந்து அந்த டூட் படத்துலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். வணக்கம், என் பேர் கவிபிரபா. நான் 3ஆம் ஆண்டு இளங்கலை வேதியியல் படிக்கிறேன். டியூட் படங்கிறது வந்து நானுமே வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணது எப்படின்னா, பிரதீப் ரங்கநாதன் படம் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், ஃபன்னாக இருக்கும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் தான் போய் பார்த்தேன். ஆனால் பார்க்கும்பொழுது மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, ஆனால் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவங்க அந்த ஹீரோ அப்படிங்கிறதுனாலயா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் வந்து அது இருந்த கருத்தும் வந்து எனக்கு நல்லா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா யார் வந்து இப்போ இருக்கக்கூடிய குடும்ப பெண்களாக இருக்கட்டும், எந்த ஒரு பெண்கள் அந்த படத்தை பார்த்துருந்தாலுமே வந்து கொஞ்சம் யாருக்காக இருந்தாலும் முகசுளிப்பு வந்து இல்லாமல் யாருக்குமே இருக்காது. ஆனால் என்னோட கண்ணோட்டத்தில் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு காதலியை வந்து லவ் பண்ணும்பொழுது அவள் இல்லை என்னால் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்னா எல்லா ஆண்களுமே பரவாயில்ல, வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு போகிறா, இல்லை வேற யாராவது லவ் பண்ணிட்டு போகிறா அப்படின்ற மாதிரி தான் எல்லாரோட கண்ணோட்டமும் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்மளோட காதலி வந்து ஒரு துக்கத்தில் இருக்கா, ஒரு துயரத்தில் இருக்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்கள வந்து எந்த சூழ்நிலையும் நம்ம காப்பாற்ற முடியும், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள காப்பாற்றலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க. அப்படிங்கும்பொழுது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம். வணக்கம், என்னோட பேர் தன்ராஜ். நான் சவுத் இந்தியன் பேங்க்கில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். நானும் போய் இந்த டியூட் படம் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு வழக்கமாக நம்ம பிரதீப் படத்தில் என்ன எதிர்பார்ப்போமோ அந்த மாதிரி ஒரு ஜாலியாக ஒரு பசங்களோட போய் உட்காந்து நம்ம பார்த்துட்டு நல்லா எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அடிப்படையில் இந்த படம் சொல்கிற நிறைய கருத்துக்களில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லைன்னு தான் சொல்லணும். இதை வந்து இந்த ஆணவ கொலைன்ற கான்செப்டையே நம்ம வேறு மாதிரி சொல்லியிருக்கலாமோ. இப்போ அது சார் சொன்ன மாதிரி ஜென்சி கிட்ஸுமே அதை வந்து என்ன இப்படி கல்யாணம் பண்ணுறாங்க, அதாவது அதோட படத்தோட நெகட்டிவ் தான். கல்யாணம் பண்ணுறது ஒருத்தனை, அந்த மாதிரியான நிறைய தவறான ஒரு தகவல்கள், அது மாதிரியெல்லாம் படத்தை பற்றி நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த படம் வந்து சொன்ன கருத்து நல்ல கருத்து, ஆனால் இதில் கொஞ்சம் வேறு விதமாக சொல்லியிருக்கலாமோ. அடிப்படை இன்னொன்று, அந்த கதாநாயகன் வந்து இவளுக்காக எல்லாமே தியாகங்கள் செஞ்சிடறான். அவனோட வாழ்க்கை அதுக்கப்புறம் என்ன ஆகுது? இப்போ நார்மலாக ஒருத்தவங்களை வந்து பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு போகுதுங்கிறப்போ அவங்க குடும்பத்தில் என்ன ஒரு கஷ்டம் இருக்குங்கிற மாதிரியான சில விஷயம்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம எல்லாமே நார்மலைஸ் பண்ண முடியாது. இன்னொன்று, இந்த படத்தில் வர சில கருத்துக்கள்லாம் எனக்கு ரொம்ப சுத்தமாகவே பிடிக்கல. அதை வந்து அந்த இயக்குனர் பேட்டியில் பேசும்போதே இதெல்லாம் ரொம்ப நார்மலைஸ் ஆகிடுச்சுங்கிற மாதிரி பேசினார். அந்த கருத்து நான் சொல்கிறேன். என்ன கருத்துனா, அவன் வந்து ரொம்ப ஆசையாக ப்ரப்போஸ் பண்ண வரும்போது நீ என்னடி பிட்டு படத்தில் வர மாதிரி உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை அவன் சொல்லுவான். அது வந்து எல்லார்ட்டையும் சொல்லிவிடுவாங்க, ரொம்ப நார்மலைஸ் ஆகிடுச்சுங்கிறது சொல்ல முடியாது. இந்த மாதிரி அந்த படத்தில் நிறைய முரண்பாடுகள் இருக்குது. ஆனால் பொதுவாக நல்ல ஒரு ஜாலியான படம்ன்றதில் அது ஒரு நல்ல படம் தான். டியூட் மூவியை பொறுத்த வரைக்குமே வந்து நிறைய விமர்சனங்களும் இருந்துச்சு. ஏன்னா ஒரே டைமில் வந்து மாரி செல்வராஜோட மூவியும் பிரதீப்போட மூவியும் ரெண்டுமே ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகும் பொழுது அவரோட மூவியில் கான்செப்ட் இருக்கும், இவரோட மூவியில் ஃபன் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் எல்லாருமே போனாங்க. ஆனால் பிரதீப்போட மூவிஸ் எல்லாமே வந்து இப்போ எப்படி இருக்குன்னா,
ட்ரெண்டிங்காக, அதாவது இப்போ என்ன நடைமுறை வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கோ, ஒரு காதலனுக்கும் காதலிக்கும் இப்போ என்ன நடைமுறை வாழ்க்கை இருக்கோ அதை வெளிப்படுத்துகிற வகையில் இருக்கும். ஆனால் அதை வந்து அந்த இதுலேயுமே வந்து ஒரு கருத்து வச்சுருந்தார். அவருடைய எல்லா படங்களையும் நகைச்சுவை மட்டும் இருக்கும், சில படங்களில் வந்து கருத்தை அவ்வளோ எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஓரளவுக்கு அவர் வந்து ஒரு ஹிட் மூவியாக கொடுத்துருவார். ஆனால் இந்த மூவியில் வந்து கவினோட அந்த ஆணவ படுகொலையை கொஞ்சம் அவர் கொண்டு வந்திருப்பார். அவர் தண்டராஜ் சொல்கிற மாதிரி அது வேறு முறையில் கொண்டு போயிருக்கலாம். ஆனால் அவர் என்ன நினச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால், இவங்களுக்கு புரிகிற மாதிரி கொண்டு போகலாமோ, இப்படி சொன்னானாவது இவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நினச்சிருக்காங்க. ஆனால் வந்து நிறைய வந்து அவரோட மூவிகள் பெரும்பாலுமே வந்து முன்ன உள்ள சினிமாக்கள் வந்து அந்த ஆபாசமான வார்த்தைகளை வந்து பயன்படுத்தியதில்லை. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த சினிமாலாம் பிரதீப் ரங்கராஜ் அவங்க போன்ற அந்த டைரக்டர்ஸ் எல்லாமே வந்து இயல்பாக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அது அவங்களுக்கு ஒரு நார்மலாக போயிடுச்சு. ஆபாசமாக அந்த ஹீரோனியை காட்டுறதும், ஆபாசமாக அவங்களை திட்டுறதும், நீங்கள் இதில் லவ் டுடேலே பார்த்துருக்கலாம். 2 பேரும் ஃபோனை மாற்றி அதில் அவங்க ரொம்ப எப்படிலாம் இருந்தாங்க, எங்கள் அப்பாவை பார்த்துட்டு வரும்போது குடும்பம் அந்த படத்தெல்லாம் நீ பார்த்துட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆபாசமாக அந்த சினிமா மாறிடுச்சோ அப்படிங்கிற ஒரு கவலை இருக்குது. கருத்துக்களை சொல்கிறவங்க தெளிவாக வந்து ஒரு உண்மையான முறையில் நடைமுறை வாழ்க்கையோடு ஒப்பிட்டு சொல்லலாம். ஆனால் இவ்வளவுக்கு சினிமா கேவலமாக போகுமான்ற அளவுக்கு யோசிக்க வச்சது அந்த படம் முகம் சுளிக்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. வணக்கம், என்னுடைய பேர் சத்யா. நான் 2ஆம் ஆண்டு இளங்கலை நுண்ணுயிரியல். அந்த அண்ணா சொன்னாங்க திரையுலகம் வந்து ரொம்ப கேவலமாக போயிடுச்சுன்ட்டு. அந்த லைன் வந்து உண்மையவே தப்பு. என்னன்னா, திரையுலகம் கேவலமாக போகலை, இங்கே உள்ள மக்களோட வாழ்க்கை அந்த தரம் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கேவலமாக போய்கிட்டு இருக்கு. இதே போன காலகட்டத்தில் இப்போ நம்ம தஞ்சாவூரில் இருக்கோம், ராஜராஜ சோழன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்ட்டு கேட்டால் கிடையாது. இப்போ சிவாஜி ராஜராஜ சோழனா ஒரு படம் நடிச்சிருப்பார். அவரை பார்த்து தான் அவரோட நடிப்பு, அவரோட அந்த உணர்ச்சி மிக்க வார்த்தைகள். அவர் ஒரு பாட்டு பாடுவார், தொல்காப்பியத்த மணிமுடியாய் அப்படின்ட்டு ஒரு பாட்டு பாடுவார். ஸோ அதை வச்சு தான் ராஜராஜ சோழன் தமிழ் மேலே எவ்வளோ பற்று வச்சிருக்கிறாருங்கிறத தாண்டி ராஜராஜ சோழன்னா இப்படி ஒரு கம்பீரமான மன்னன் அப்படின்ட்டு அவரோட அந்த உணர்வுகள் மூலமாகவும் அவர் காட்டுற அந்த பாடி லாங்குவேஜ், அந்த நடிப்பில் அதனால் மூலியமாக மட்டும்தான் நமக்கு தெரியுது. அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமான படம்லாம் இருந்துச்சான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அந்த காலத்தில் என் அம்மாலாம் பார்ப்பாங்க வானத்தை போல, சூரிய வம்சம், அந்த படம் ஒன்றொன்றுமே குடும்ப கதையை சொல்லும். இன்னும் மீறி போனால் நிறைய படங்கள் அந்த காலத்தில் உள்ள படம் எல்லாமே என்னையை பொறுத்தளவுக்கு நான் பார்த்துருக்கேன். நான் இப்போ உள்ள ஜென்ரேஷனாகவே இருந்தாலும் நான் பழைய காலத்து படத்தை தான் விரும்பி பார்க்குற ஆள் தான். அது எல்லாமே ஒரு குடும்ப கதையோ, ஒரு பெண்களோட சுதந்திரமோ, மக்களை முன்னிட்டு எடுக்கப்பட்ட படங்கள். திரையுலகம் முடிஞ்சு போன காலத்தையும் எடுக்கலாம், எதிர்காலத்தையும் எடுக்கலாம். இப்போ சொன்னால் அவங்க டியூட் படம் எதிர்காலத்தை எடுத்திருக்காங்க. எதிர்கால மக்கள்லாம் இப்படி மாறிட்டாங்க. இப்போ உள்ள மக்கள்லாம் அவங்களோட வாழ்க்கை தரம் மாறிடுச்சு. அவங்க காட்டுற அந்த ரியாக்ஷன்லேருந்து, அவங்க பேசுகிற வார்த்தையிலேருந்து ஒரு சின்ன பிள்ளைக்கு கூட எல்லாம் தெரியுதுங்க. அப்படி இருக்கிறப்ப திரை உலகம் இப்படி எடுக்காமல் வேறு எப்படி எடுக்க சொல்கிறீங்க? அவங்க நார்மலாக காட்டுறாங்க, இதுதான் இப்போ உள்ள சமுதாயம் அப்படின்ட்டு காட்டுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. அவங்க சொன்ன கருத்து வந்து ஓரளவுக்கு ஒத்துக்கிட்டாலும், அதாவது எப்படின்னா திரையுலகம் வந்து சீர்கேடாக இல்லை அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு திரையுலகம் வந்து உயிரை எடுக்கிற அளவுக்கு சீர்கேடாக இருக்குது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு கேவலமான அந்த ரசிகர் வெறியினால தான் 41 உயிர் போணுச்சு, வேற எதுனாலும் இல்லை. அந்த சீர்கேடு சினிமாவை பார்த்ததுனால வந்துச்சு. இன்னைக்கு டியூட் படத்தில் ரொம்ப அருமையாக கருத்துக்களை சொல்லியிருக்காங்கன்ட்டு நான் முதல்ல சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த கருத்துக்களை எப்படி கொண்டு போயிருக்காங்கன்னா, அவங்க யதார்த்தமான வாழ்வியல் பேசுகிறாங்க, அது உண்மைதான். ஆனால் அதை எந்த முறையில் கொண்டு போகிறோம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. பச்சையாகவே வந்து ஒரு பொண்ணை வந்து இப்படி தான் அப்படின்னு நம்ம சித்தரிக்கிறதுக்கு நமக்கு எந்த உரிமையுமே கிடையாது. இன்னைக்கு சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் வந்து ஒரு பொண்ணை வந்து உன்னோட எடை என்னன்னு கேட்டது இவ்வளோ பெரிய கேள்விக்குறியானது. ஆனால் அந்த சினிமாவில் மட்டும் எப்படி வந்து இவ்வளோ கேள்விகளை அந்த பெண்ணை பார்த்து கேட்க முடியுது? அப்போ அந்த டேரக்டராக இருந்தால் என்ன வேணாலும் கேட்டுடலாமா? அப்போ அந்த சினிமா சீர்கேடலாமா எப்படி இருக்குது, எப்படி நம்ம சொல்ல முடியும்? அதான் அதை எப்படி சொல்கிறதுனா, அந்த பொண்ணை வந்து இந்த படம் பார்த்துட்டு வந்தியா அந்த மாதிரி உட்காந்துருக்க, அந்த பொண்ணு நீங்கள் லவ் டுடே படத்தை பார்த்துருக்கலாம், நீ என்ன இப்போ கூட அந்த படத்தை பார்த்துட்டு வந்திருக்க. இப்போ உள்ள ஜென்ரேஷன்லாம் அவன் படத்தை பார்க்குறாங்க. இப்போ பிரதீப்புங்கிறவர் வளர்ந்து வரக்கூடிய ஒருத்தர். அப்போ எல்லாரும் போய் பார்க்கும்பொழுது அப்போ அது என்னப்பா அந்த படம் பார்க்குறோன்னு சொல்கிறாங்களே, இது என்ன படம் அந்த மாணவனுக்கு கேட்கணும், நீ கருத்து சொல்கிறேன்னு எப்படி சொல்லணும்னு சொன்னால் அதெல்லாம் தவிர்த்துருக்கலாம். இது தேவையில்லாத ஒன்று. நீ அந்த இடத்துல வேறு ஏதோ ஃபண்ணை வச்சிருக்கலாம். நீ இப்படி தான் அந்த பொண்ணை கேட்கணும்னு உனக்கு எந்த உரிமையும் இல்லை. இதை யாரும் கேள்வி கேட்கறது இல்லை. இன்றைக்கி சமூகத்துக்கு நிறைய கருத்து டியூட் சொன்னது நம்ம சொல்கிறோம். அதே சமயத்தில் பைசன் சொல்லியிருக்கு, அது என்ன முறையில் சொல்லியிருக்கு, இவங்க என்ன முறையில் கொண்டு வந்திருக்காங்கன்னு. இதுதான் டியூட் மூவிக்கான விமர்சனத்துக்கான முக்கிய காரணம். உண்மையாகவே நான் சொல்கிறேன், அந்த சமூக சீர்கேடு உயிரை எடுக்கிற அளவுக்கு இன்றைக்கி இருக்குது. நான் சினிமாவை சமீப காலமாக வெறுத்ததுக்கு மிக முக்கிய காரணமே இன்றைக்கி இந்த சமூக சீர்கேடு உயிரை கொள்கிற அளவுக்கு இந்த சினிமா மாறிடுச்சா அப்படிங்கிற அளவுக்கு வேதனை கொடுத்ததுனால தான் நான் சினிமாவை இவ்வளோ விமர்சிக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு கருத்து, சினிமாக்கில் வந்து எடுக்கிற ஆளுங்களோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக வெற்றிமாறன் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார்,
நிறையா சுச்சுவேஷன் ஷிப் இருக்குது, என்னென்னமோ ஷிப் இருக்குது அப்படின்ட்டு ஒரு கேள்வி வந்து ஆங்கர் கேட்டிருப்பாரு. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருப்பாருன்னா, இப்போலேருந்தே இருக்குது, பேர் தான் இப்போ வச்சுருக்காங்கங்குவாங்க. அதுதான் நானும் நினைக்கிறேன். இப்போலேருந்து இருக்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம காட்டப்படாத நிறைய விஷயங்கள் நிறைய இருக்குது, ஆனால் பேர் மட்டும் இப்போ வச்சுட்டாங்க அப்படின்ட்டு ஒரு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் எந்த மூவியை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோன்னு இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க என்டர்டெயின்மெண்ட்டை மட்டும் பாருங்கள் அப்படின்னு அது வந்து ரொம்ப அபத்தமான ஒரு வாதம். அப்படி பார்க்க முடியாது. ஒரு சிகரெட் பிடிக்க நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சிகரெட் பிடிக்கிற சீன் வச்சா இன்ஃப்ளூயன்ஸ் ஆக தான் செய்வாங்க. விஜய் வந்து பண்ணுறாரு அப்படின்னா அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆக தான் சொல்லுவாங்க. ஆனால் அது எந்த மூவியை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெற்றிமாறன் படத்தை பார்க்குறோமா, பாரஞ்சித் எனக்கு அவங்க பிடிச்ச டேரக்டர், அதான் சொல்கிறேன். மாரி செல்வராஜ் பார்க்குறோமா, நீ யார் படம் எடுக்கிறா, யாரை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுங்கிறது மேட்டர் இருக்கும். வந்து லோகேஷ் கனகராஜை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும்னு வைங்களேன், என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அது வந்து நம்ம கஞ்சா அடிச்சுக்கிட்டோம் அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட் அது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். நீங்கள் உங்களுக்கு லோகேஷ் பிடிச்சி கூட இருக்கலாம், அது வந்து ஒரு பேடான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆக்சுவலாக. ஆனால் வந்து என்ன லோகேஷ் என்ன சொல்லிட்டு போகிறாரு, இன்ஃப்ளூயன்ஸ் என்டர்டெயின்மெண்ட் வந்து படமாக பாருங்கள், அப்படி பார்க்க முடியாது. அது ரொம்ப அபத்தமான ஒரு வாதம். ப்ளஸ் வந்து டூடை பொறுத்தவரையும் அது என்ன பர்சனலாக விமர்சனங்கள் இருக்குது, டூடுக்கு மேலே விமர்சனங்கள் இருக்குது. பட் ஆனால் அது சொல்ல வர கருத்து அப்படிங்கிறது ஆனர் கில்லிங்க்கு அகைன்ஸ்டாக இருக்குது. அப்படிங்கிறதால நான் வந்து அதை வந்து ஒரு நல்ல படமாக தான் நான் பார்க்குறேன். கௌரி கிருஷ்ணன்ட்ட வந்து உன்னோட எடை என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறினப்ப ஒரு ப்ரெஸ் மீட்டில் கேட்டதுனால இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறிட்டு. ஆனால் அந்த சினிமாக்குள்ளே அதே கதாநாயகியை தவறாக காட்டுற காட்சி, தவறாக அந்த பெண்ணை பேசுகிற காட்சிலாம் இருக்குது. அப்போ மூவிக்கு காசு வாங்கிட்டு கேட்க சொன்னால் என்ன வேணாலும் கேட்கலாம். ஒரு ப்ரெஸ் மீட்டில் அது அவர் கேட்ட தப்பு தான். நான் அவருக்கு ஆதரவாக நான் பேசலை, அவர் கேட்டது ரொம்ப ரொம்ப தப்பு. ஒரு ப்ரெஸ் மீட்டில் இப்போ நம்ம சாதாரணமாக நம்ம ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கும்போது நீ என்ன வேணும்னு நம்ம கேட்கலாம். ஆனால் ஒரு ப்ரெஸ் மீட்னு வரும்பொழுது அந்த ஓப்பனாக நம்ம கேட்கக்கூடாது. ஆனால் அந்த கேட்கும் பொழுது வரக்கூடிய இந்த கோவம் அந்த சினிமாவில் அந்த கதாநாயகனோ இல்லை டேரக்டரோ, ஏன்னா இத்தனை கோடி மக்கள் சினிமாவை பார்க்குறாங்க, அப்போ அந்த சினிமாவில் கேட்குறப்ப வராத அந்த கோபம் இப்போ மட்டும் அவங்களுக்கு ஏன் வருது? வந்தால் ரெண்டுத்துக்குமே சேர்த்து வரணும். அந்த கௌரி கிருஷ்ணனோட பிரச்சனையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, நான் உங்கள்கிட்ட கேட்கலான்னு இருக்கேன். ஏன்னா நீங்கள் சினிமாவை பெரும்பாலும் நிறைய ரசித்து பார்க்குறதுனால உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். இல்லை, அது தப்பு தான். அது வந்து அவர் கேட்டவரோட மிகப்பெரிய தவறு ஆக்சுவலாக. கௌரி கிருஷ்ணன் வந்து சரியான டைமில் வந்து அதை கொஷின் பேக் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து அவங்கெல்லாம் யார், அதாவது ஒரு விஷயத்தையும் வந்து சந்தேக நோக்கத்தோடையும் விமர்சன கண்ணோட்டத்தோடையும் தான் நம்ம முதல்ல பார்க்கணுமே. அதுதான் நானும் பண்ணுவேன். அது வெற்றிமாறனாக இருந்தாலும் விமர்சன கண்ணோட்டத்தை தான் பார்ப்பேன். வெற்றிமாறனே வந்து தான் குடும்பத்துக்கு சாதி சர்டிஃபிகேட் எடுக்கல அப்படின்னு சொன்னதை வந்து நான் விமர்சன கண்ணோட்டத்தை தான் பார்க்குறேன். அதுதான் நான் கேட்குறேன். இப்போது கௌரி கிருஷ்ணனை வந்து அப்போ கேட்டதுக்கும் அதுக்கப்புறம் வந்து அதான் அந்த மூவியில் வந்து ஒரு சில கதாநாயகிகளை கேட்குறாங்களே, அப்போ அவங்களுக்கு இதே பெருசாக படலைன்னு நான் கேட்குறேன். இது தவறு தான். நான் பெருசாக படலை, 1008 விமர்சனங்கள் கண்டிப்பாக இருக்கும். வணக்கம், என் பேர் வசந்தகுமார். நான் இளங்கலை தமிழ் இலக்கியம் 1ஆம் ஆண்டு படிக்கிறேன். ஒரு நடிகர் வந்துட்டு இன்னொரு நடிகர், அதோட முன்னாடி நடிச்சுட்டு போன நடிகர் எப்படி நடிச்சிருக்காரோ அவர் வழியில் வர நடிகர்களும் இருக்கிறாங்க. இனி ஒரு ஹாலிவுட் நடிகர்களை அவர் நடித்த அதே பாணியில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த இயக்குனர்கள் ஏன் இதுக்கு முன்னாடி இருக்கிற எத்தனை இயக்குனர்கள் நல்ல நல்ல படம் எடுத்துருக்கிறாங்களே, இயக்குனர் எம் பாரதி ராஜா, இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க மிஸ்கின் சார் எடுத்துக்கோங்க. ஒரு படம் எடுத்துட்டாருன்னா அந்த வாழ்வியல் கதை அது எப்படி இருக்குது, அந்த வாழ்வியல் கதையில் ஒரு புனிதமான காதலை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்றதெல்லாம் இருக்கும். அதே இது இந்த பிரதீப் ரங்கநாதன் அப்படின்ற அவருடைய படத்தில் காதல் தான் ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அந்த காதல் அப்படின்றத எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி அதை சத்தியமாக பயன்படுத்தியிருக்க மாட்டார். உண்மையிலேயே அவர் காதலராகவோ அவர் ஒரு பெண்களை காதலிக்கிறவாதவோ அப்படி வச்சுருக்கலாம். ஆனால் அந்த படங்களில் ஒரு காதலை முழுமையாக கொச்சைப்படுத்துகிற மாதிரி இருக்கும். காதல்ன்ற பேரில் ஒரு காதலர்களில் மற்ற காதலர்களை கொச்சைப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். இதுதான் என்னுடைய கருத்து. இதே மிஸ்கின் சாரோடைய படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு காதல், ஒரு இல்லாத ஒரு காதலை எப்படி ஒரு இரு மனங்களில் கொண்டுட்டு வரணுமோ அது மிஸ்கின் சார் கொண்டு. அதே பாரதி ராஜா படத்துலனாலும் காதலே இருக்காது அந்த இடத்துல, ஆனால் அது காதல் திரைப்படம் மாதிரி நம்ம கண்ணோட்டத்துக்கு தெரியும். ஏன்னா அது வந்துட்டு அது ஒரு வாழ்வியல் அவங்களுடைய அனுபவமா அப்படின்னு கேட்டால் அது அனுபவமானு அது சொல்ல தெரியல. ஆனால் அது வந்துட்டு என்னையை பொறுத்த வரைக்கும் பிரதீப் ரங்கநாதனுடைய படம் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குது. இல்லை, மிஸ்கின் சொன்னோன்னே எனக்கு மிஸ்கின் பார்த்தீங்கன்னா ஒரு பொய்ட்டிக்கான ஒரு ஆள். அவர் ரீசெண்டாக ஏதாவது பேசினார்னா எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடும், அந்த அளவுக்கு பேசுவார். ஆக்சுவலாக ரீசெண்டாக அந்த செப்பரேஷன் ஒரு மூவி, ஈரானியன் மூவியை பற்றி பேசியிருப்பார் அவர். அவங்க வந்து அம்மா அப்பாக்களை வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம பார்த்துக்கணும், விட்டுடுறாங்க அப்படிங்கிற ஒரு இதை வந்து பேசியிருப்பார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக என்னென்னா நமக்காக வந்து மலை மல்லி எல்லாமே பார்த்துக்கிறவங்க நம்ம அம்மா அப்பா,
அவங்க வயசாகிட்டா நம்ம வந்து அவங்க வந்து அந்த மாதிரி நடக்கும். ஆக்சுவலாக வயசானவங்க வந்து அந்த மாதிரி மலங்கள் வந்து நம்ம அள்ள வேண்டியதாக இருக்கும். வயசானவங்க அதை பற்றி அவர் பேசியிருப்பார். அது ரொம்ப ஒரு அழகான ஒரு பொய்ட்டிக்காக இருக்கும். அது நம்ம பார்க்குறதே ஒரு பொய்ட்டிக்காக இருக்கும். என்னோட கருத்து என்ன அப்படின்னா, அதை வந்து ரொம்ப அபத்தமாக இருந்தது இவங்களோட பார்வைன்னு தான் நான் நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸோட பார்வைன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இவன் வந்து பிடிச்சவனோட வாழணும்னு நினைக்கிறான் அவன். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், என்ன ஆளுங்கன்னு சொல்லிட்டு இதை ஒரு கேள்வியாக அதை வைக்கிறான். சரத்குமார் வந்து படம் பார்த்துங்க தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து எல்லாமே ஓகேம்மா, அவங்க என்ன ஆளுங்க அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறான். அப்போ அங்கே தான் வந்து படத்தோட இது ஆரம்பிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக கதையை நான் ஆரம்பிக்குது, சரியான கதையை அங்கே தான் ஆரம்பிக்குது. நீங்கள் அவங்க ஆளுங்க இல்லை அப்படின்னா நான் அவனுக்கு கொண்டுருவேன் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட். ஏன்னா அவன் தங்கச்சியை அவன் கொண்டு இருப்பான். அவன் அந்த படத்தைனா அவன் தங்கச்சியை அவன் கொண்டு இருப்பான். நாம் என்னவா பார்க்கணும் அப்படின்னா, அந்த ஹீரோயின் ஆஸ்பெக்டில் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும். நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஹோல் ஒரு ஸ்டோரியாக நம்ம பார்க்குறோம். அதை ரொம்ப அபத்தமாக நம்ம கேள்விக்குள்ளாக்குறோம். என்னன்னா, இப்போ அவள் கட்டிக்கிறான், அவன் இவனை கட்டிக்கிறான். அதுக்குண்டான சுச்சுவேஷனை யாருக்கு கிரியேட் பண்ணுறான்? யார் கிரியேட் பண்ணால் சரத்குமார் கிரியேட் பண்ணுவார் இல்லையா? அந்த சரத்குமார் வந்து ஒரு நார்மலாக இருக்கார். அவர் நார்மல் ஹியூமன் பீயிங்ப்பா, மனுஷனாக பார்க்குறவர்ப்பா. ஓகேவா? நீ வந்து நீ ஆசைப்பட்டியா, அந்த இந்த பையன் மேலே ஆசைப்பட்டியா, ஓகே பண்ணி போய் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த கதையே கிடையாது இல்லையா? ஆளுங்க நீங்கள் என்ன ஆளுங்கன்னு கேட்கும் போது தான் அங்கே ஒரு கதையை ஆரம்பிக்குது. அந்த நாம் அபத்தமாக பார்க்க வேண்டியது அந்த சரத்குமார் கேரக்டர் தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அவங்க அந்த சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டு இருக்கிற அந்த 3 பேர் கிடையாது அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா அவங்களுக்கு வேறு வழி இல்லை. நான் வந்து நீ வந்து இது பண்ணி தான் ஆகணும், லைக் நான் உயிரோடு இருக்கணும், நான் கூட வாழணும், அதுக்கு இவங்க தான் அகேன்ஸ்டாக இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அங்கே இருக்குது அப்படின்னா, அந்த ஹானர் கில்லிங்கிற ஒரு காரணம் தான் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம கேள்வி கேட்க வேண்டியது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஈவன் ஜென்சி கிட்ஸ் கூட, இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இது வந்து நீங்கள் கருத்து மாறுபாடு இருக்கலாம். ஆக்சுவலாக என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, நம்ம கேள்வி கேட்க வேண்டியது அந்த சரத்குமார் கேரக்டரையும் அந்த மனநிலையும் தான், தவிர வந்து அந்த சுச்சுவேஷனுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்க அந்த 3 பேர் கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன்.